சித்தார்த் பல வருஷம் கழிச்சு அவளோட காதலியை ஆசையா பார்க்க போலாம் அப்படி சொல்லி பெங்காலி வரைக்கும் போனப்ப அந்த பொண்ணு கேன்சரால பாதிக்கப்பட்டிருப்பா. அதை பார்த்துட்டு சித்தார்த்னால எதுவுமே பேச முடியாம அங்கிருந்து கிளம்பி வந்துடுறான். அவங்க அம்மா கிட்டையும் போய் கேட்கிறப்ப இது 4th ஸ்டேஜ், இதை காப்பாற்றவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சித்தார்த்தோட லவ்வருக்கு இப்படி ஆனதை ராதா கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லி அவன் ஊருக்கு ராதா கிட்ட சொல்றப்ப ராதாவுமே அப்ப ஏன் அவளை விட்டு வந்த, அவளோட கடைசி ஸ்டேஜ்லயாச்சும் கூட இருந்து உன்னோட காதலை அவளுக்கு காட்டு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுட்டே கிளம்பிடுறா. சித்தார்த்துமே அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு மறுபடியும் கிளம்பி போறான். பட் பூனா அந்த பொண்ணு இவனை பயங்கரமா திட்டுறா. அதெல்லாம் கூட கண்டுக்காம அவளை ஹாப்பியா வச்சுக்காம என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். இவளை இந்த நிலைமையில இருந்து எப்படியாச்சும் வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கறதுதான் சித்தார்த்தோட ஆசை. கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மனசு விட்டு சித்தார்த் கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அந்த பொண்ணு பயங்கரமா அழுகுறா. எகைன் சித்தார்த் அந்த பொண்ணோட ஒரு மிகப்பெரிய ஆசையை நிறைவேற்றதுக்காக ஃபுட்பால் கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போறான். சுத்தி அத்தனை பேர் இருக்கப்ப எதையுமே கவனிக்காம நடு கிரவுண்ட்ல ஆடணும் அப்படிங்கறது அவளோட ஆசை. அதையுமே பண்ணி முடிக்கிறா. கடைசியில சித்தார்த்தோட கையிலேயே அவளோட உயிருமே போகுது. சித்தார்த்துமே அந்த பொண்ணு நினைச்சிட்டு இப்ப வரைக்கும் வாழ்ந்துடுறான்.